தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/2/2025 வியாழக்கிழமை. மகம் நட்சத்திரம் இரவு 9:15 வரை, பிறகு பூரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நம்ம நல்லதையே சொல்லணுமா. எப்போ சொன்னாலுமே பாசிட்டிவ் சிந்தனையாக இருக்கணும். உத்தரவின்றி உள்ளே வராதேன்னு எழுதி போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறது வழக்கம். உத்தரவோடு உள்ளே வான்னு எழுதலாம். பொதுவாக வாழ்க்கையில் ஏதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா கிடைக்காது, நடக்காது, விளங்காது, வாய்க்காது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வேண்டாம், இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக உச்சரிக்கக்கூடாது. தவிர்க்க முடியலைன்னு சொல்லலாம். ஒரு போஸ்ட்மேன் கூட தபால் தருகிற பொழுது இல்லைன்னு சொல்ல மாட்டார், நாளைக்கு அப்படிம்பார். சிலருக்கு அந்த நுணுக்கம் தெரியும். அது சில பேர் ஃபோன் எடுக்கிற போது பாருங்க, எடுத்த உடனே அது ஒன்றுமில்ல என்ன அப்படிம்பாங்க. ஒன்றுமில்லைன்னு ஒருத்தர் சொல்ல ஒரு ஒன்றுமில்லாமல் போயிட்டார். அதனால தான் ஒன்றுமில்லைன்னு சொல்ல முதல் வார்த்தை வணக்கம் சொல்லலாம், அல்லது ஏதாவது அவருடைய பேரை சொல்லலாம், அல்லது ஹலோன்னு சொல்லலாம். பொதுவாக நல்ல வார்த்தையை முதல்ல சொல்லணும். சில பேர் பாருங்க, தொலைபேசி எடுத்த உடனே வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாசிட்டிவ் சிந்தனையாக நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு நல்ல வாசகங்களை சொல்கிறதுல தவறே கிடையாது. அதுதான் எண்ணுக்கும் எழுத்துக்கும் ரொம்ப வலிமை உண்டு. எழுத்துக்கு இருக்கிற வலிமை எதுக்குமே இல்லையா. எண்களுக்கும் எழுத்துக்கும் வலிமை உண்டு. இன்றைக்கோ அவ்வையதை எடுத்துரைத்தாள். எண்ணும் எழுத்தும் கண் எனத்தகும். கண்ணுக்கு நிகராக சொல்லியிருக்கா. அதுக்கு அடுத்தது, புண்படும் சொற்களினை பேச வேண்டாம், புனிதமிகு சொற்களினை பேசி என்றே மண்பதையில் வள்ளுவரும் சொல்லி வைத்தார். இது ஒரு பாடல். என்ன அப்படின்னா, தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. வள்ளுவர் சொல்லியிருக்கார். நம்ம ஏதாவது சொன்னோம்னா அதை தீயினால் சுட்டா கூட ஆறிடும், நாவினால் சுட்டா ஆறாதான். ஆகையினாலே தான் சொல்லுகிற பொழுது நல்ல வார்த்தையை சொல்லணும். மறைமலை அடிகளாரும் எடுத்துரைத்தார். இன்பங்கள் நம்முடைய இல்லம் சேர எந்நாளும் நேர்மறை சொல்லை சொல்வீர், பொன் பொருள்கள் தானாக வந்து சேரும், புது முயற்சி அத்தனையும் வெற்றியாகும்னு ஒரு பாடல் உண்டு. அதாவது நம்ம சொல்கிற போது, இப்போ சாதாரணமாக செட்டிநாட்டு பகுதியில் பாருங்கள், சாப்பாடு போடுவாங்க. சோறு போட்டுக்கிட்டு இருக்க போது கொஞ்சம் அதிகமாக போட்டாங்கன்னா வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, போதும் அப்படிம்பாங்க. போதும் பெண்ணுனே கூட இந்த 5வது 6வது பெண் பிறந்தாவெல்லாம் வைப்பாங்க. போதும் அப்படின்னா வேண்டாம்னு அர்த்தம். சரி, விளக்க அணைச்சிருன்னு சொல்ல மாட்டாங்க, விளக்க மலையேத்து அப்படிம்பாங்க. செய்ய வேண்டாம் அப்படிங்காம பிறகு செய்யலாம் அப்படிம்பாங்க. நம்ம சொல்லுகிற பொழுது சொற்களிலே எப்பொழுதுமே அந்த எழுத்துகளுக்கும் எண்களுக்கும் வலிமை உண்டு. ஆகையினாலே நேர்மறை சொற்களை நம்ம பேசணும். அது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். இனிமேல் நான் பேசுகிற சொற்களில் நேர்மறை சொற்களையே நான் பேசுவேன். நீங்கள் சொல்லி பாருங்க, சொல்ல நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு திட்டுற போது கூட சில பேர் குரங்கு, சனியன், எருமை அப்படிலாம் திட்டுவாங்க. சொல்லக்கூடாதான். ஔவையாரே ஒரு பாடலில் சொல்கிறாங்க, 8.25 லட்சணமே எமனேறும் வாகனமே முட்டமேற் கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே யாரையடா சொன்னாயடான்னு ஒரு பாடல் சொல்லியிருக்கா. குலராமன் தூதுவன்னா யாரு? குரங்குன்னு சொல்லாமல் அப்படி அது மாதிரியான வாசகத்தை சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே நாம் சொல்லுகிற பொழுது சொல்லும் சொற்களெல்லாம் வெல்லும் சொற்களாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல சொற்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த முன்னேற்றம் அதிகரிக்கின்ற நாள். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். செல்வ நிலை உயர வேண்டும் என்றால் 2ஆம் இடம் வலுப்பெற்றிருக்க வேண்டும். 2ஆம் இடத்திற்கு அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். பிறகு கவலை என்ன? இன்றைக்கு நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்யலாம். அது மட்டுமல்ல, உத்தியோகத்திலே இழந்த வேலையை கூட நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருப்பதனாலே, அதுவும் செவ்வாய் என்பதனாலே, பூமிகாரகன் செவ்வாய், இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் இருந்த பிரச்சனைகள் அகலும். தாமதித்த காரியங்கள் எல்லாம் தடையின்றி நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகள் வெற்றி கிடைக்கின்ற நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல தகவல் வரப்போகிறது. தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்திருப்பீர்கள். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்க நினைத்தாலும் சரி, இல்லை புதிய ஒப்பந்தங்கள் வர வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கான அறிகுறிகள் இன்று தென்படும். இன்று நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் விதத்திலேயே உங்களுக்கு ராசியிலேயே குருவும், ராசிநாதன் சுக்கிரன் வீட்டில் குருவும், குரு வீட்டில் சுக்கிரனுமாக பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார்கள். பரிவர்த்தனை யோகத்தின் விளைவாக உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவும் அமையும், யோகமான நாளாகவும் அமையும்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் 6-11 அதிபதி செவ்வாய். 6க்கு அதிபதி வக்கரம் பெறுவது நன்மை. ஆனால் 11க்கு அதிபதி வக்கரம் பெறலாமா? லாபாதிபதி என்பதனாலே பணம் விட்டு விட்டு வரலாம். ஒரு தேவை பூர்த்தி அடைந்து அடுத்த தேவை, அதாவது கையிலே பணம் புரண்டு கொண்டிருக்கும் என்றாலும் உங்கள் பணம் இல்லாவிட்டாலும் வேறொரு பணம் கையில் புரளலாம். இருந்தாலும் கூட காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். மனக்கிலேசம் கொஞ்சம் வரத்தான் செய்யும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பணியாளர்களிடம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய முன்னேற்றத்தை விலாவாரியாக விவரிக்க வேண்டாம். அதன் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். உங்கள் மனதுக்குள்ளேயே ரகசியங்களை பதுக்கி வைத்துக் கொள்வது நல்லது. இதுபோன்ற நாட்களில் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வலுவாக இருக்கிறது. சூரியனும் இணைந்திருக்கின்றார். எனவே தனவரவு வந்தாலும் கூட விரயங்கள் கூடுதலாக இருக்கும். 1 மடங்கு வரவு வந்தால் 2 மடங்கு செலவாகும். வீண் வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்ல, பொது நலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதும் கொஞ்சம் அரிதாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே குரு பகவான். 10ல் குரு இருந்தால் பதவியில் மாற்றம் உண்டு என்பார்கள். எனவே நீங்கள் உயர் பதவி வகிப்பவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண பதவியில் இருந்தாலும் திடீர் மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சக பணியாளர்களால் சில தொல்லைகள் உங்களுக்கு வரலாம். 7ஆம் இடத்திலே சனி இருக்கிறார். அவரோடு சூரியனும் இணைந்திருக்கிறார். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. வாழ்க்கை துணை வெளியே பிரச்சனைகள் வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் கொடிகட்டி பறக்கலாம். என்ன இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இன்று நீங்கள் செயல்படுவதோடு நிம்மதி கிடைக்க அருகில் இருக்கும் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. நட்பு வட்டம் விரிவடைகின்ற நாள். நல்ல தகவல் காலை நேரத்திலேயே இல்லம் தேடி வரலாம். அது மட்டுமல்ல, உத்தியோகத்திலே நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். மேல் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உங்கள் கருத்துக்களுக்கு அவர்கள் செவிசாய்ப்பார்கள். ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு அல்லது வீடு இடம் வாங்குவது பற்றி அதற்கான கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அந்த விண்ணப்ப பாரம் இவற்றை பற்றியெல்லாம் சிந்தனை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் நல்ல முடிவுக்கு வரப்போகிறது. இன்று குருவினுடைய பார்வை ராசியில் பதிவதனாலே நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். நினைத்த காரியம் நிறைவேறும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கலாம். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாவது அரிது. வருமானத்தை காட்டிலும் செலவு கூடுகிறதே, குடும்ப சுமையும் அதிகரிக்கிறது என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும். கவனம் தேவை. இன்று குருவை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். மேலதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுக்க முன் வருவார்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள், அற்புதமான நாள். காலை நேரத்திலேயே உங்களுக்கு அலைபேசி வழியில் வரும் தகவல் ஆதாயம் தரும் தகவலாக இருக்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 6லே குரு, 7லே செவ்வாய், 3லே சனி. இந்த அமைப்பில் இருக்கின்ற பொழுது முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வரலாம். எதையும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளில் புரண்டது இப்பொழுது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். பங்குதாரர்களால் சில தொல்லைகள் வரலாம். பங்குதாரர்கள் திடீரென விலகுவதாக சொல்லி கூட அச்சுறுத்தலாம். என்ன இருந்தாலும் 7லே செவ்வாய் இருப்பதால் முன்கோபத்தை நீங்கள் கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இன்று இழக்க நேரிடும். அது மட்டுமல்ல, 3ஆம் இடத்திலே சனி சூரியனோடு இணைந்திருக்கின்றார். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு சில சங்கடங்கள் நேர காத்திருக்கிறது. எனவே உடன்பிறப்புகளையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. இன்று குருவாரம் என்பதனாலே குருவை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம்.
வளர்ச்சி நிலை மாறி வறட்சி நிலை வருகின்ற அளவிற்கு இன்றைய ஏதாவது பண நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். சிலரிடம் கைமாற்று வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். சொன்னதை நிறைவேற்ற முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அதே நேரத்தில் வாக்குவாதங்கள் வீடு தேடி வரலாம். யாரிடம் பகைத்துக் கொள்ள வேண்டாம். குறிப்பாக சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் பகையை அதிகமாக வளர்த்துக் கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. எடுத்துக்கொள்வீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். அவர்களின் அயல்நாட்டு பயணத்திற்கோ அல்லது மேற்படிப்புக்கோ பட்ட மேற்படிப்புக்கோ நீங்கள் முயற்சி செய்தால் அதில் நன்மைகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, குழந்தைகளின் கல்யாண காரியங்களையும் கூட நீங்கள் தீவிரமாக பேசி முடிக்க வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் குருவினுடைய அருட்பார்வை வேண்டும். அந்த குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு அஷ்டமத்திலும் பதிகிறது, 10ஆம் இடத்திலும் பதிகிறது, 12ஆம் இடத்திலும் பதிகிறது. பயணஸ்தானத்தில் பதிவதனாலே பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். பணிகளில் இருந்த தொய்வு அகலும். தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்று இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. கடிதம் கணிந்த தகவலை உங்களுக்கு கொடுக்கலாம். இன்று ராசிநாதன் குருவுக்குரிய குருவாரம். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, அதிலும் வெற்றிகள் ஸ்தானத்தில் பரிவர்த்தனை என்பதனாலே வெற்றிகள் உங்களுக்கு அதிகம் வர வேண்டுமானால் குருவையும் சுக்கிரனையும் விடாது வழிபட வேண்டும். அதே அடிப்படையில் இன்று வியாழக்கிழமை, இன்று தினம் நீங்கள் குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நாளை வெள்ளிக்கிழமை சுக்கிர வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரே நாளில் அடுத்தடுத்த வழிபாடுகளை மேற்கொள்கின்ற பொழுது இந்த சுக்கிரன் குருவினுடைய பரிவர்த்தனை யோகம் மிக அதிக அளவிலே உங்களுக்கு செயல்படப் போகிறது. எனவே வாழ்க்கையிலே எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் குருவின் அருளுக்கு நீங்கள் பாத்திரமாக வேண்டும். குருதான் உங்கள் ராசிநாதன். இன்றைக்கு குருவாரம். எனவே அதிகாலையிலேயே நீங்கள் குரு வழிபாட்டை மேற்கொண்டு அதன் பிறகு காரியங்களை தொடங்கினால் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையும். இன்றும் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.